1982 பொழுது வெளிவந்த இந்த காந்தி அப்படின்ற ஒரு படத்தை பார்த்ததுக்கு பிறகுதான் உலகத்திற்கு மகாத்மா காந்தி அவர்களை தெரியும். அதற்கு முன்னாடி வரைக்கும் உலகம் காந்தியை அறியவில்லை அப்படின்ட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கார். இவர் இப்போ இதை சொல்றதுக்கான காரணம் என்ன, இதனுடைய உள்நோக்கம் என்ன, ஏன் இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் இப்பொழுது காந்தியை பற்றி அவர் பேச வேண்டும்? மோடி அவர்களுக்கு காந்தி மீது இந்த திடீர் அக்கறை ஏன்? வாங்க பார்க்கலாம். எல்லோருக்கும் இடையே வணக்கங்கள். நான் DGM. ஒரு இடைவெளிக்கு பின்பு உங்க எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பேச போற இந்த விஷயம் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நரேந்திர மோடி அவர்கள் காந்தி அவர்களை பற்றி சொல்லிய ஒரு சின்ன கருத்து எனக்கு பெரும் சர்ச்சையை உண்டாக்கியிருக்கு. 1982 பொழுது வெளிவந்த ஒரு ஆங்கில திரைப்படத்தை பார்த்த பிறகுதான் இந்த உலகம் காந்தியை அறிந்து கொண்டது அப்படின்ட்டு மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. காந்தி அவர்களை இந்தியா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் இன்னும் சேர்க்கவில்லை அப்படின்றும் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு பிரபல தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அவர் தந்த ஒரு பேட்டியின் பொழுது அவர் சொல்லிய இந்த கருத்து இன்னைக்கு பெரும் சர்ச்சையை உண்டாக்கியிருக்கு. இந்தியாவில் தற்பொழுது பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று இருக்கு. இதற்கிடையில தான் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து பல்வேறு தனியார் தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி அளித்துக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில ஒரு பிரபலமான தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளிக்கக்கூடிய ஒரு பேட்டியில ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது, காந்தி அவர்களை இந்தியா எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க சேர்க்கவில்லை. இன்னைக்கு ஒரு மார்ட்டின் லூத்தர் கிங்கை எப்படி தெரியுமோ, ஒரு நெல்சன் மண்டேலாவை உலகத்திற்கு எப்படி தெரியுமோ, அந்த மாதிரி காந்தியை எல்லாருக்குமே தெரியல அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து பேசும்பொழுதுதான் 1982 பொழுது காந்தி அப்படின்ற ஒரு படம் வெளிவந்தது. அந்த படத்தின் மூலமா தான் இந்த உலகம் காந்தியை அறிந்து கொண்டது அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஆட் பண்ணியிருக்காரு. அப்ப இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன உண்டாக்குதுன்னா, 1982 முன்னாடி காந்தி அவர்களை பற்றி யாருக்குமே தெரியாதுன்ட்டு பிரதமர் மோடி அவர்கள் கிளைம் பண்றாரா? இதுதான் இன்னைக்கு பெரும் சர்ச்சையை உண்டாக்கியிருக்கு. ரிச்சர்ட் அட்டன்பரோ உடைய இயக்கத்துல 1982 நவம்பர் 30 வெளிவந்த படம் தான் காந்தி. இந்த படத்திற்கு அப்புறமா இல்ல, இந்த படத்திலேயே சரி, ஆரம்பத்துல வரக்கூடிய ஒரு சில காட்சிகள்ல இன்னைக்கு உலக புகழ்பெற்ற நிறைய பத்திரிகைகள் அன்னைக்கும் இருந்தது. அந்த பத்திரிகைகளுடைய பேப்பர் கட்ஸ்லயே காந்தியின் புகழை பற்றி வந்த நிறைய இடங்களும் இருக்கும். அதை தாண்டி அவரை கொன்றது யார், அவரை யார் சுட்டது அப்படின்ற ஒரு பேப்பர் கட்சும் தொடர்ந்து அந்த படத்துடைய முதல் காட்சி முதலே வந்து கொண்டிருக்கும். அப்போ மகாத்மா காந்தி அவர்கள் 1982 பொழுது வெளிவந்த இந்த படத்திற்கு அப்புறமா தான் உலக பிரபலம் ஆனாரா அப்படின்னு கேட்கும் பொழுது கண்டிப்பா அது இல்லை அப்படின்ட்டு பல இடங்கள்ல மறுக்க வேண்டிய சூழ்நிலையே இருக்கு. ஏன்னா காந்தி அவர்கள் 1982 அந்த ஒரு படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அவரை பற்றி அன்னைக்கே பல விதமான புத்தகங்கள் எழுதப்பட்டிருந்தது. பயோகிராஃபியாவுமே ஆட்டோபயோகிராஃபியாவுமே அன்னைக்கே காந்தி அவர்களை பற்றி நிறைய புத்தகங்கள் இருந்தது. அவர் வாழ்ந்த காலத்திலும் சரி, அவர் மறைந்த ஒரு சில காலங்களிலும் சரி, அவரை பற்றி தொடர்ந்து பல புத்தகங்கள் இருந்தது. இதற்கிடையில இன்னைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஏன் காந்தி அவர்களை பற்றி இன்னைக்கு பேச வேண்டும், காந்தி அவர்களை பற்றி பேசுவதற்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் எழும்பொழுது மோடி அவர்கள் வந்துட்டு குறிப்பிட்டு சொல்றாரு, இந்த 75 வருடத்துல காந்தி அவர்களை நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க நம்ம சேர்க்கல அப்படின்னு ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறாரு. இன்னைக்கு மார்ட்டின் லூத்தர் கிங், நெல்சன் மண்டேலா போன்றவர்கள் தெரிந்த அளவுக்கு காந்தி யாருக்கும் தெரியறது இல்லை அப்படின்ட்டு ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறாரு. ஆனால் உண்மையை சொல்ல போனா மார்ட்டின் லூத்தர் கிங்கோடைய விடுதலை போராட்டத்திற்கு காரணகர்த்தாவாக இருந்ததே பாத்தீங்கன்னா காந்தியுடைய தத்துவம் தான். நெல்சன் மண்டேலாவுக்கு அவருடைய போராட்டத்தின் வடிவமாக அவர் எடுத்துக்கொண்டது அன்னைக்கு அஹிம்சை வழியை தான். அந்த அஹிம்சை வழியை முன்மொழிந்தவர் காந்தி அவர்கள். அதனால காந்தி உலக புகழ் பெறவில்லை அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா அவர் வாழ்ந்த காலத்திலையும் சரி, அஹிம்சை என்ற தத்துவத்தில் அவர் போராட்டத்தை முன்னெடுத்த பொழுதும் சரி, அவருடைய வழியில சரியா இருந்திருக்கார். அதே நேரத்தில் உலகம் அறிந்த ஒரு தலைவராகவும் இருந்திருக்கார். ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் தற்பொழுது இந்த 10 ஆண்டுகள்ல அவருடைய சாதனைகளை முன்வைப்பதற்கு பதிலாக தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல அவரால் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் இந்த விடுதலை தலைவர்களை பற்றி சில இடங்கள்ல அவங்களுடைய மதிப்பை இறக்கி விட முடியுமோ அதுக்கான வேலையை பார்க்கிறாரோ அப்படின்ட்டு இன்னைக்கு இந்த வலைத்தள பதிவுகள்லையும் சரி, தொடர்ந்து பல்வேறு எதிர்கட்சிகளும் சரி, ஆளுங்கட்சியில சேர்ந்தவர்களும் சரி, அவங்க பதிவிடக்கூடிய கருத்துக்கள்ல அவங்க முரண் என்னைக்குமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எதிர்கட்சியின் உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பதிவை போடுறாரு. அந்த பதிவுல ராகுல் காந்தி அவர்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்தி அப்படின்ற இந்த படத்தை யாராவது பார்க்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தா
அவங்களுக்கு வந்துட்டு இந்த என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கவங்க அந்த படத்தை பார்ப்பாங்க. ஆனால் காந்தியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கவங்க அந்த படத்தை பார்க்கணுமான்னு கேட்டால் அதுக்கான அவசியம் இல்லை. ஏன்னா காந்தி அவர்களை பற்றி எல்லோருக்கும் எப்பொழுதோ தெரியும் அப்படின்ட்டு அவருடைய கருத்தில் பதிவிட்டிருக்கார். இதற்கிடையில் காங்கிரஸ் உடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டார். அந்த கருத்தில் அவர் சொல்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் எந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தார்? 1982க்கு முன்னாடி காந்தியை அறியாத அந்த உலகம் அது எங்க இருந்தது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. காந்தி அவர்களுடைய லெகசியை உடைச்சதே இந்த பிஜேபி அரசு தான் அப்படின்ற ஒரு கோபத்தையும் வெளிப்படுத்தியிருக்காரு. காந்தியின் புகழை அறவே அளித்ததுல பெரும் பங்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் இருக்கு அப்படின்ற ஒரு முன்வைத்திருக்காரு. இது ஒரு பெரும் கடும் வாதமாக இருந்தாலும் இதோடைய உண்மைத்தன்மை அதை அவர் தொடர்ந்து விளக்குறாரு. கிட்டத்தட்ட காந்தியோடைய இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருந்த ஒரு ஒரு 3 இன்ஸ்டிடியூஷன்ஸை இந்தியா முழுவதும் இருந்த ஒரு 3 வெவ்வேறு இன்ஸ்டிடியூட்ஸை வந்துட்டு இந்த நரேந்திர மோடி ஆட்சி தான் முற்றிலும் அது அழித்தொழித்தது அப்படின்ட்டு அவர் ஒரு கோபத்தை முன்வைத்திருக்காரு. காந்தியை எதிர்ப்பவர்கள் யார் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது கோட்சேயின் ஆதரவாளர்களும் RSS உடைய முக்கிய தீவிர பக்தர்களும் தான் காந்தி எதிர்க்கிறாங்க அப்படின்ட்டு அதில் ஒரு பெரும் கோபத்தையும் வெளிப்படுத்துறாரு. இவங்க தான் இந்த ஜனநாயகத்திற்கு மாபெரும் அச்சுறுத்தலாகவும் இருக்காங்கன்றதையும் அவர் கூடுதலாக சொல்லியிருக்காரு. இன்னைக்கு காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. அந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் பொழுது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நேரடியாக பிரதமரை வந்துட்டு சில வம்புக்கு இழுக்கக்கூடிய விதமாகவே இருந்திருக்கு. அதில் அவர் குறிப்பிட்ட விஷயங்கள் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா நரேந்திர மோடி அவர்களுக்கு நிறையாவே ஃப்ரீ டைம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அந்த நேரம் கிடைக்கும் பொழுது இந்திய சுதந்திர வீரர்களை பற்றின அதிகமான புத்தகங்களை அவர் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு வாதத்தை முன்வச்சிருக்காரு. இந்த உலகத்திற்கு காந்தி அவர்கள் வெறும் ஒரு திரைப்படத்தின் மூலமாக தான் அறிமுகப்படுத்தப்பட்டாரு அப்படின்ட்டு நரேந்திர மோடி அவர்கள் நினைக்கிறாருன்னா, அவர் இன்னும் காந்தியை பற்றி முழுமையாக படிக்கவில்லை நான் நம்புறேன் அப்படின்ட்டு மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்காரு. காந்தி அவர்களை பற்றி அவருடைய பாட புத்தகத்தில் இடம்பெற்ற ஒரு சில பகுதிகளை படித்துதான் அவரும் காந்தியத்தில் ஒரு ஈர்ப்பு கொண்டு பின்காலத்தில் ஒரு காந்தியன் ஆனாரு அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அப்பொழுது பாரத பிரதமர் அவர்கள் காந்தியை பற்றி படிக்காத ஒரு தன்மை தான் இது வெளிப்படுத்துது, அதனால காந்தியை பற்றி அவர் இன்னும் அதிகமாக படிக்கணும் அப்படின்ட்டு வலியுறுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பல்வேறு நாடுகள்ல காந்திக்கு சிலை இருக்கு. இன்னைக்கு ஐநா சபையின் முன்வாயிலில் காந்திக்கு ஒரு சிலை இருக்கு. இதெல்லாம் பற்றி பாரத பிரதமர் அவர்களுக்கு தெரியாது போல அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு. அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் சுதந்திரத்தை பேசும் பொழுது காந்தி அவர்களை குறிப்பிடாமல் அந்த சுதந்திரத்தை பேசுவதற்கான வாய்ப்பே இல்லையே. அதனால் சுதந்திர இந்தியா என்று ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுதும் கண்டிப்பா காந்தியின் இடம் வராமல் அந்த சுதந்திர இந்தியா முழுமையடையாதே அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்னிலைப்படுறதோட பாஜக தோழர்களுக்கும் காந்தியை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கும் ஒரு புத்தகத்தையும் அவர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. த ஸ்டோரிஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் த ட்ரூத் அப்படின்ற ஒரு புத்தகத்தை, காந்தியோடைய ஒரு பயோகிராஃபியை வந்துட்டு அவர் முன்மொழிஞ்சிருக்காரு. இந்த புத்தகத்தை படிப்பதற்கு போய் எங்கேயும் தியானம்லாம் பண்ணக்கூடாது, அதை எடுத்து படிக்கணும் அப்படின்ட்டும் அவர் சொல்லியிருக்காரு. இது நேரடியான ஒரு தாக்குதலாக இருந்தாலும் காந்தி அவர்களை பற்றி ஒரு முரணான கருத்தை முன்வைத்ததற்கு ஒரு நேரடியான ஒரு பதில் என்றே நம்ம கருதலாம். ஏன் இன்னைக்கு பாரத பிரதமர் அவர்கள் காந்தி அவர்களை பற்றி பேசுவதற்கான சூழல் அமைந்தது? தொடர்ந்து இந்த 10 ஆண்டு கால சாதனையை பேசுவதை விட்டு அதிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுப்பதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்ட்டு இன்னைக்கு பல்வேறு தளங்கள்லையும் தொடர்ந்து விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய அதே சமயத்துல நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பொழுது 2014 பொழுது அவர் வந்துட்டு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணி அவர் ஜெயித்த பொழுது அன்னைக்கு அவர் தோற்கடித்த நபர் ஒரு பிரைம் மினிஸ்டராக அவருக்கு முன்னாடி இருந்தவர் திரு மன்மோகன் சிங் அவர்கள். மன்மோகன் சிங் அவர்கள் சமீபத்தில் விட்ட ஒரு அறிக்கையில அவர் குறிப்பிட்டிருந்த ஒரு சில விஷயங்கள் நேரடியாக பிரதமர் அவர்களை பல்வேறு இடங்கள்ல விமர்சிச்சிருக்காரு. அதுல அவர் குறிப்பிட்ட சில விஷயங்களை இந்த இடத்துல நான் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புறேன். இதுவரைக்கும் எந்த ஒரு பிரதமரும் ஒரு சமுதாயத்தை தனிமைப்படுத்தி அவர்கள் மீது விமர்சனம் வைத்ததை நான் கண்டதே கிடையாது. இது பார்லிமெண்டரி ஆக்டிவிட்டிக்கு முற்றிலும் விரோதமானது அப்படின்ட்டு அவர் குறிப்பிட்டிருக்காரு. நரேந்திர மோடி அவர்கள் செய்தது போல இதுவரைக்கும் எந்த ஒரு பிரதமரும் எந்த ஒரு இடத்திலையும் தனிப்பட்ட சமுதாயத்தை தனிமைப்படுத்தி விமர்சனத்தை எழுப்புவது என்பது இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்ட்டு தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காரு. நரேந்திர மோடி அவர்களை போன்று இயற்கையாகவே இப்படிப்பட்ட வெறுப்பு பேச்சுக்களை
தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு நபர் இங்க யாருமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் முன்மொழிஞ்சிருக்காரு. தன்னுடைய மாநிலமான பஞ்சாபில் தொடர்ந்து நரேந்திர மோடி அவர்களால் வஞ்சனையாக நடந்த நிறைய விஷயங்களை பற்றி அந்த கட்டுரையில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த 2021 பொழுது நடந்த இந்த விவசாய போராட்டத்தை அதில் முக்கியமாக குறிப்பிட்டாரு. அந்த போராட்டத்தின் பொழுது பஞ்சாபில் இருந்து டெல்லியை நோக்கி படையெடுத்த பலரையும் இந்த மோடி அரசாங்கம் எப்படி வஞ்சித்தது அப்படின்றத அவர் அதில் குறிப்பிட்டிருக்காரு. அன்னைக்கு வந்த அந்த புதிய வேளாண் சட்ட திருத்தத்தை ஏற்க முடியாது என்று அவங்க சொல்லி தொடர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. மோடி அரசாங்கம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, அவர்களுடைய குறைகள் என்ன கூட கேட்க தயாராக இல்லை. பார்லிமெண்ட்ல அவங்கள பத்தி பேசக்கூட அவங்க தயாரா இல்லை. அவங்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க கூட என்னன்னு தயாரா இல்லாத ஒரு அரசாங்கமா தான் இந்த மோடி அரசு செயல்பட்டது அப்படின்ற அவர் குறிப்பிட்டிருக்காரு. நிர்வாக சீர்கோளாறு என்பது இந்த கடந்த 10 ஆண்டுல கிட்டத்தட்ட உச்சத்தை எட்டியிருக்கு அப்படின்ட்டு அவர் பதிவு பண்றாரு. ஒரு தனி விவசாயியுடைய ஒரு நாள் வருமானம் என்பது 27 ரூபாயும், அவருடைய கடன் என்பது 27 ரூபாயும் இருக்கு அப்படின்ட்டு மன்மோகன் சிங் குறிப்பிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட விவசாய உபகரணங்களுக்கு விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி என்பது விவசாயிகளை முற்றிலும் நசுக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்ட்டு மன்மோகன் சிங் அவர்கள் பதிவிட்டிருக்காரு. மன்மோகன் சிங் தொடர்ந்து சொன்ன நிறைய விஷயங்கள்ல விவசாயிகளை வஞ்சனை இல்லை, அவர்களை முற்றிலும் அழித்தொழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் தான் இந்த பாஜக அரசு செயல்பட்டு கொண்டு இருந்தது அப்படின்ற ஒரு விதத்துல மட்டுமே அவர் தொடர்ந்து அந்த ஆதங்கத்தை அவர் பதிவு பண்ணிட்டே வராரு. 2020-21 பொழுது நடந்த போராட்டங்கள்ல கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்தது என்பது மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம் அப்படின்ட்டு அவர் பதிவிட்டிருக்காரு. விவசாயிகள் போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்த பொழுது அவர்கள் குறைகளை கேட்கல, அவர்கள் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கல, தன்னுடைய வேளாண் திருத்த சட்டத்தை நேரடியாக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துடன் மட்டுமே செயல்பட்டு, அந்த நோக்கத்திற்கு எதிராக யார் இருந்தாலும் அவர்கள் தேசத்திற்கு விரோதமானவர்கள், அவங்க எல்லாருமே ஒரு நக்சலைட் போன்ற ஒரு பிம்பத்தை தொடர்ந்து அவங்க கட்டிகிட்டே இருந்தாங்க. இதை வெறும் ஒரு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பிரஸ் மீட்லேயோ இல்லை அவங்களுடைய பொது மேடைகளையும் பேசுவது மட்டுமல்லாமல், பார்லிமெண்ட் அவைகள் நடந்து கொண்டிருந்த பொழுது அங்கேயே நேரடியாக பிரதமர் அவர்களே இதை பதிவு பண்ணியிருக்காரு இப்படிப்பட்டதான கருத்துக்களை. இது எல்லாமே தொடர்ந்து விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்ட்டு மன்மோகன் சிங் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. மோடி அவர்களுக்கு ஒரு சின்ன கேள்வி, உங்க மீது உங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு பிரதமர் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காருல, இதை பற்றி பேச மோடி அவர்கள் தயாரா? காந்தி அவர்களை பற்றி பேசும் மோடி அவர்கள் காந்தி அவர்களின் புகழை இந்த இந்தியா கொண்டு போய் சேர்க்கல அப்படின்ட்டு வருத்தப்படக்கூடிய மோடி அவர்கள் ஏன் உங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு பிரதமர் அவர் உங்களை பற்றி ஒரு கேள்வியை கேட்கிறாரு, அவர் வாழ்ந்த அவருடைய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, அதுக்கு உங்களுடைய அரசு தான் மாபெரும் காரணம் என்று நேரடியாகவே குற்றம் சாட்டுறாரு, மறைமுகமாகலாம் இல்லை. இவர்கள் காந்தியின் புகழை சேர்க்கவில்லை அப்படின்ட்டுலாம் பேசல, நேரடியாகவே சொல்றாங்க நீங்க தான் அப்படின்ட்டு. மன்மோகன் சிங்குடைய இந்த பதிவுக்கு நரேந்திர மோடி அவர்களால் பதில் சொல்ல முடியுமா? இந்த ஜனநாயகத்தின் மாபெரும் அம்சமே என்னன்னா, இங்கு மக்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படணும், மக்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படணும். ஆனா இங்க எதிர்கட்சி தலைவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கிடையாதுன்ற பொழுது மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் வருமா அப்படின்றது ஒரு பெரும் ஆச்சரியம் தான். அதனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த இடைப்பட்ட காலத்துல வாக்கு எண்ணிக்கையின் காலத்திற்குள்ளாக ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறாரா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அல்லது இதுவரை பத்திரிகையாளர்களுடைய பெரும் கனவாக இருக்கக்கூடிய ஒரு ஓப்பன் பிரஸ் மீட்டை பாரத பிரதமரால் நகர்த்த முடியுமா? அவருடைய பதவிக்காலம் இன்னும் ஒரு சில தினங்கள் மட்டுமே நீடித்து கொண்டிருக்கு. இந்த பதவிக்காலம் முடிகிறதுக்குள்ளேயாச்சு அவர்னால ஒரு ஓப்பன் பிரஸ் மீட்டை நடத்த முடியுமா அப்படின்றது இந்த இடத்துல நான் கேட்க விரும்புகிறேன். ஸோ தட்ஸ் இட். இந்த சில கேள்விகளுடன் இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து பல்வேறு ஜனநாயகம் சார்ந்த விஷயங்களையும் தொடர்ந்து பல்வேறு விதமான அம்சங்களை கொண்ட நிறைய சமூகம் சார்ந்த விஷயங்களை பற்றியும் நம்ம விவாதிக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. இது டெமோக்ரஸி அ ஜோக், ஜனநாயகம் ஒரு சோக்கு. And me is DGM signing off.